பெருசா சாதிக்கணும்னு ஆசை இருக்குது, பட் ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால அடுத்த நாள் அது இல்லாம போகுதா? இந்த ஸ்டோரியை கேளுங்க. ஜே.கே. ரவுலிங் ஹாரி பாட்டர் அப்படின்ற உலக புகழ் பெற்ற ஒரு நாவலை எழுதின ஒருத்தர். 1965ல யூகேல பிறக்கக்கூடிய இவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே கதைகள் எழுதுறதுல அதிக ஆர்வம் இருந்துட்டு இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு நாள் இவங்க லண்டன் டு மான்செஸ்டர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கதைக்கான ஐடியா ஒன்று வருது. அதுதான் ஹாரி பாட்டர் கதையினுடைய ஐடியா. அதுக்கப்புறம் திருமணம் நடக்குது, குழந்தை பிறக்குது. கொஞ்ச நாள்ல அந்த திருமணம் டிவோர்ஸ்ல போய் முடியுது. இப்போ தனியா கையில ஒரு குழந்தையோட சிங்கிள் பேரண்டா நிக்கிறாங்க ஜே.கே. ரவுலிங். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்மலாம் என்ன யோசிப்போம்? கனவெல்லாம் தூக்கி போட்டுட்டு குடும்பம் தாண்டு நிப்பான். ஆனா அவங்க தன்னுடைய குழந்தையும் பார்த்துட்டு தன்னுடைய கனவை நோக்கியும் ஓட ஆரம்பிச்சாங்க. வீட்டுல இருந்து எப்படியும் அமைதியான முறையில எழுதி இயலாது அப்படின்றதுக்காக தன்னுடைய குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரமா பார்த்து ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரமா பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப் ஒன்றுக்கு போய் தன்னுடைய ஹாரி பாட்டர் அப்படின்ற நாவலை எழுதி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாச்சும் இந்த நாவலை வெளியிடணும் அப்படின்றதுக்காக 12க்கும் அதிகமான பதிப்பகங்கள் ஏறி இறங்குறாங்க. எல்லா பதிப்பகங்களும் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியா 1997ல ஒரு சின்ன பதிப்பகம் ஊடாக இந்த ஹாரி பாட்டர் நாவலை வெளியிடுறாங்க. இன்றைக்கு உலக அளவுல 80க்கும் அதிகமான மொழிகள்ல உலக புகழ் பெற்ற நாவலாக இந்த ஹாரி பாட்டர் நாவல் 800 மில்லியனுக்கும் அதிகமான காப்பீஸ் சோல்ட் அவுட் ஆயிருக்குதான். மெயின் பாயிண்ட் ஆஃப் தி ஸ்டோரி, உன் குறிக்கோளை விட உன் டிஸ்ட்ராக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன்டா உன் ஃபியூச்சர் பாதிக்கப்படும்.